கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன சாட்சி சொல்லி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். சோதரம் ஆண்டவர் ஆரம்பித்தாங்க இந்த சேனலில். சோதரம் அதுக்கு ஒரு அடையாளமாக கடந்த வாரம் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தை யூடியூப் சேனலில் புதுசாக தான் ஆரம்பித்தோம். 2 மாதம் தான் ஆகுது. சோதரம் ஆண்டவர் அதை கனப்படுத்தி 501 பேர் பார்க்க கிருபை கொடுத்தாங்க. நம்ம ஒன்றுக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஊழியக்காரன் அல்ல. ஆண்டவர் 501 பேர் பார்க்க கிருபை செய்தார். அதே போல் எனக்கு ஃபேஸ்புக் கிடையாது, அதையும் 1 மாதம் தான் ஓப்பன் பண்ணேன். சோதரம் அவர்களுக்கு பயப்படாத இருப்பீர்களாக என்கிற அந்த வார்த்தை 9,000க்கு அதிகமானோர் பார்க்க அப்பா கிருபை செய்தார். இதுவே ஒரு சாட்சி. அப்பா தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி அப்பா பேசி கொண்டிருக்காங்க. காலையிலேயே பிசாசு வானமண்டலத்தில் இருக்கிற கிரியைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அன்னைக்கு என்ன சதித்திட்டம் செய்யணும், அவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கணும், ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு சொல்லி இறங்கி வருவான். அதனால தான் அப்பா இந்த சேனலை கர்த்தருடைய வார்த்தையை காலையில் 12 மணிக்கு உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி காலையிலே இந்த வார்த்தையை கேளுங்க. சோத்திரம் அந்த வார்த்தை பிசாசுடைய எல்லா சதி திட்டங்களையும் ஒன்றும் இல்லாமல் அப்பா நிர்மூலமாக்குவாங்க. கர்த்தருடைய வார்த்தையும் கேளுங்க, கடைசியில் ஜபத்தையும் பாருங்கள். இது அப்பா ஆரம்பித்த சேனல். அதனால் நிச்சயமாக பார்க்குற எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. இன்றைக்கும் அப்போட வார்த்தைக்குள்ளே போகலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 7 verse 11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் முன்னே நீங்களாக்கி. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி. பிசாசு அநேக காரியங்களை திட்டங்களை உங்களுக்கு விரோதமாக இந்த காலை நேரத்தில் பண்ணிட்டு இறங்கி வந்திருக்கலாம். நீங்கள் தூங்கி எழும்புறதுக்கு முன்பாகவே பாவம் வீட்டு வாசப்படில் தான் படுத்திருக்கோன்னு சொல்லி ஆதிகாமத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் தூங்கி எழும்புறதுக்கு முன்பாகவே உங்களை நிர்மூலமாக்குவதற்காக பிசாசு அநேக உபாயத்தந்திரங்களை செய்வோம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, எல்லா சத்துருக்களையும் நான் நீங்களாக்குவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நான் நீங்களாக்கி உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரே போராட்டமாக இருக்குது பிரதர் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதிலே முதல் வசனம் verse 1 பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவை சுற்றிலும் அநேக சத்துருக்கள். நம்ம சாதாரண மனுஷன் நமக்கே இவ்வளோ சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருந்திருப்பாங்க. அந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்குனது நம்ம அப்பா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக 1 ஆயுதம் 2 ஆயுதம் இல்லை, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதுவுமே உங்களை அணுகாது. இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருந்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை சோத்திரம் நீங்கள் நினச்சிருந்தீங்க. அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்து வீட்டில் இருக்கப்படுவேன் என்று சொல்கிறார். மீண்டும் 11ஆம் வசனமே பார்ப்போம். சோத்திரம் verse 11. இளைப்பாறவும் பண்ணினேன். சோத்திரம் இளைப்பாறவும் அதுவும் நான் தந்தேன் என்று அப்பா சொல்கிறாங்க. இப்போதும் அப்பா உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை அப்பா உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, சோத்திரம் நான் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன். காலை நேரத்தில் அப்பா சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு வீட்டை குடும்பத்தை நான் கட்டுவேன். இன்னைக்கு கல்யாணம் ஆகாமல் சிலர் பார்த்து கொண்டிருக்கலாம். சோத்திரம் அப்பா சொல்கிறேன், உங்கள் வீட்டை நான் கட்டுவேன், குடும்பத்தை நான் கட்டுவேன். சோத்திரம் அந்த வசனத்தை படிங்க. சோத்திரம் உனக்குன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு படிங்க. இப்பொழுதும் அப்பா ஜோஸ்பாலுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை அப்பா ஜோஸ்பாலுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சுதந்திரமாக படிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறும். அதுதான் அப்பா வாக்கு கொடுக்குறாங்க. இப்போதும் அப்பா உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை இந்த ஜோஸ்பால் உங்களுக்கு அறிவிக்கல, அப்பா உங்களுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணுனாலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சோத்திரம் அதே போல் குடும்பம் என்கிற அந்த வீட்டையும் கட்ட அப்பா வல்லமையாக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம், உபாகமம்
11 சோத்திரம். என்கிட்ட பணம் இல்லையா பிரதர், எப்படி நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லல நீங்கள் நினைக்கலாம். அப்பா அருமையான வார்த்தையை சொல்கிறாங்க. உபாகமம் 6:11, டியூட்ரானமி 6th chapter verse 11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரப்பிய வீடுகளை, அல்லேலூயா சோத்திரம், நீங்கள் நிரப்பாத வீடுகளை தருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை அப்பா தந்தார் சோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்ல வீடு தான் தருவேன்னு சொல்றாரு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தையே தருவேன் என்று சொன்னார் சோத்திரம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் அப்பா உங்களுக்கு தருவார் சோத்திரம். அடுத்து நீ நடாத திராட்சை தோட்டங்களை, தோட்டம் அல்ல தோட்டங்களை, அப்பா கொடுத்தா அப்படிதான் கொடுப்பாங்க சோத்திரம், தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய் சோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க திருப்தி ஆவீங்க. எல்லாவற்றிலையும் திருப்தி ஆகிற ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் யாரெல்லாம்ப்பா வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம், திருமணம் நடக்கவில்லையே, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி பார்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறதுக்காய் சோத்திரம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு ஏற்ற துணையை அவர் உண்டாக்கி தருவார். அதற்கு தேவையான பண தேவைகளை அவரே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து சந்திப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல ஆம் தகப்பனே, அநேகர் கடன் பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்பொழுது அப்பா சொல்றாங்க, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து, வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் தருவார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவராக அப்பா மாற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல வியாதியில் ஆம்ராஜா வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, தேங்க்யூ லார்ட், அவருடைய ஆவினாலே மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறது. ரிஷபலத்தர் ஹந்தலபரிபலக்கரத். தேங்க்யூ ஜீசஸ். ஆம் தகப்பனே, ஒரு சிலர் ஆக்சிடென்ட் ஆனது நிமித்தம் ஆம்ராஜா கட்டுகளை கட்டி கொண்டு ஆம் தகப்பனே வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் மரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது உங்கள் காயங்களை அப்பாவோட ரத்தம் வலிகிற தழும்புல கரம் தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ரிசீவ் த டெலிவரன்ஸ் ரைட் நவ். இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது அப்பா கர்ப்பத்தை தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே ஏசப்பா அற்புதத்தை செய்து கொண்டு இருக்காங்க. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறேன், அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறேன். இந்த நாள் முழுவதும் அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகர் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.